إن الحمد والثناء لله والعزة والنعمة لله والجبروت والملكوت لله والملك والشكر لله. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. صدق الله العظيم العظيم. وقال النبي رسول الله سيدنا صلى الله عليه وسلم: من غسل ميتا غفر له 40 مرة. صدق رسول الله صلى الله عليه وسلم. முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து நீதமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவன், முழு ஆழத்துக்கும் முழு உலகத்திற்கும் நீதமான முறையில் ரிஸ்க் அளிக்கக்கூடியவன், பறக்கின்ற பறவைக்கு அது பறக்கின்ற போது அதை ருசிக்கின்ற உணவை கொடுத்து அதை ரசிக்கின்ற வல்லவன் அல்லாஹ். அவன் தனித்தவன், அவன் இணை துணையற்றவன், அவன் ஏகன், அவன் சகல காரியங்களை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது. அவன் யார் மூலமாகவும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக இந்த உலகத்தில், இந்த அண்ட சராசரத்தில், இந்த அகிலத்தில் யாருமே கிடையாது. ஸலாத்தையும் கருணையும் ஸலாமையும் இறைச்சமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அளவும் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூன்கள், தபஅ தாபிஈன்கள், இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்கிறார்களோ அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத் பாவ மன்னிப்பை சொரிந்தருள்வானாக. பொழுது ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலையும், எல்லா கட்டங்களிலும், எல்லா இடங்களிலும், அது நான் தனிமையாக இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, இருட்டில் இருந்தாலும் சரி, வெளிச்சத்தில் இருந்தாலும் சரி, பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, பஜாரில் இருந்தாலும் சரி, வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி, படைத்தவன் அல்லாஹ் அனுதினம் எம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்று தக்வாவோடு வாழும்படி முதலில் அடியேங்களுக்கும் அப்பாலுங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசீகத் நல்லுபதேசம் செய்து கொள்கிற அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மவர்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான். மனிதர்களாகிய எங்களை அல்லாஹ் இவ்வுலகத்திற்கு அனுப்பிய நோக்கம் உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல. உலகத்துக்கு எம்மவர்களை அனுப்பிய நோக்கம் உலகத்தில்
பணம், பட்டம், பதவி, அந்தஸ்து, கண்ணியம், செல்வந்தனாக கோடீஸ்வரனாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்பவர்களை அனுப்பவில்லை. எங்களை அனுப்பின நோக்கம் ஆகிரத்துடைய வாழ்க்கையை சந்தோஷமான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். சகராத்துடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். கபருடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்க வேண்டும். நல்ல முறையில் சொர்க்கம் நுழைய வேண்டும். அந்நியமானவர்களை ஒரு பாரிய நோக்கத்தோட பாரிய சிந்தனையோட மனிதன் உலகத்தில் வாழ வேண்டும். உலகம் பொய்யானது, உலகத்தினுடைய பட்டம் பதவி பொய்யானது, உலகத்துடைய கண்ணியம் பொய்யானது, உலகத்துடைய பதவி பொய்யானது, உலகத்துடைய பணம் பொய்யானது. பணம் உண்மையானதாக இருந்தால் அந்த பணத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை வாங்க முடியாது. பதவியை கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை வாங்க முடியாது. செல்வத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய இரக்கத்தை வாங்க முடியாது. சகராத்தோட எல்லாமே முடிந்து போய்விடும். பெற்றெடுத்த பிள்ளைகள், கட்டின மனைவிகள், இருக்கக்கூடிய வீடு, ஓடக்கூடிய வாகனம், ஒரு மனிதனுடைய உலகத்துடைய கடைசி கட்டம்தான் சகராத். ஒரு மனிதனுடைய கடைசி கட்டம்தான் சகராத். சகராத்தோட எல்லாம் முடிந்து போய்விடும். விரலுக்கு மோதிரம் போட்டிருந்தாலும் கூட அந்த மோதிரமும் கலட்டப்பட வேண்டும். மோதிரம் கலட்டி பார்த்து கலட்டப்படவில்லை என்றால் அந்த கையை வெட்ட வேண்டும். இதுதான் ஃபிக்ஹுடைய சட்டம், இதுதான் அறிஞர்களுடைய சட்டம், இதுதான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகராத்தோட எல்லாம் முடிஞ்சு போய்விடும். கபருடைய வாழ்க்கை உண்மையானது என்று அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறான். அல்ஹாகுமுத் தகாசுர், அல்ஹாகுமுத் தகாசுர். அதிகத்துவத்தை தேடுவதில் உங்களை பராமுகமாக்கி விட்டது. உலகம் தேவை, உலகம் தேவை, அமலை விட்டு தூரமாயிட்டோம். பணம் தேவை, பணம் தேவை, அமல் இபாதத்துக்களை விட்டும் தூரமாகி விட்டோம். காலையில ஓடுகிறோம், மாலையில் ஓடுகிறோம், இரவில் நிம்மதியான தூக்கம் இல்லை. காலையில் ஓடுகிறோம், தொழுகையை விட்டு விட்டு ஓடுகிறோம், நோவை விட்டு விட்டு ஓடுகிறோம். அந்நியமானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், அதிகத்துவத்தை தேடுவதில் உங்களை அப்படியோ பராமுகமாக்கி விட்டது. உலகத்தை தேடுவதில் கபரை மறக்கடித்து விட்டது. உலகத்தை தேடுவதில் அல்லாஹ்வுடைய இரக்கத்தை மறக்கடித்து விட்டது. உலகத்தை தேடுவதில் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை மறக்கடித்து விட்டது. எல்லாம் தேவைதான். குடும்பம் தேவை, பிள்ளைகள் தேவை, பணம் தேவை, பதவி தேவை, வாகனம் தேவை, ஆடு தேவை, சாப்பாடு தேவை, எல்லாம் தேவைதான். எல்லாம் இருந்தும் அல்லாஹ் கிடைக்கலன்னா மீன். அல்லாஹ் கிடைச்சி ஒன்றும் கிடைக்கலாட்டியும் பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ் கிடைச்சா போதும் அன்பானவர். யாரும் தேவையில்லை எனக்கு, எனக்கு யாரும் தேவையில்லை, யாருடைய அன்பும் தேவையில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். எல்லாம் கபரை சந்திக்கின்ற வரைக்கும் தான், எல்லாம் கபரை சந்திக்கும் வரைக்கும் தான். நல்ல ஆரோக்கியமாக இருந்தவர், நல்ல வாட்ட சாட்டமாக இருந்தவர், சகராத் அடைஞ்சிட்டாரு. சகராத் அடைஞ்சிட்டாரு, விலை கொடுத்து திரும்ப போன உயிரை திரும்ப வெளியால் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது, எடுக்க முடியாது. தொண்ட குழி அடைஞ்சிட்டாரு. அல்லாஹ் சொல்லுகிறான், தொண்ட குழிக்கு வந்த உயிரை நீங்க திரும்ப உள்ளுக்குள்ள எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. சூரா வாக்கியா பேசுகிறது, சூரா வாக்கியா பேசுகிறது. ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் கல்லா ஸௌஃப தஅலமூன். அல்லாஹ் சொல்றான், வாங்க விளங்கும். கொஞ்சம் சொன்னவங்க எங்கட பாசையில செல்ல போனா வாங்க கொஞ்சம் சொன்னவங்க. ثم كلا سوف تعلمون. உறுதியா வாங்க
விட்டாங்களோ அவர்களுக்கு வழங்கி விட்டது இஸ்லாம் மட்டும்தான் உண்மை, ஈமான் மட்டும்தான் உண்மை, அல்லாஹ் மட்டும்தான் உண்மையானவன், குர்ஆன் தான் உண்மையானது என்று யார் யாரெல்லாம் கபூராளியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு விளங்கிவிட்டது. நான் நல்லவனாக உலகத்தில் வாழ்ந்திருக்கலாமே, சீதேவியாக வாழ்ந்திருக்கலாமே, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை தொழுகையை வீணாக்கி இருக்கிறேன், தொழுகையை விடாமல் உலகத்தில் வாழ்ந்திருக்கலாமே. முதலாவது வசதி இருந்தால் ஹஜ்ஜை முடிக்க வேண்டும், வசதி இருந்தால் முதலாவது ஹஜ்ஜை முடிக்க வேண்டும், அதற்கு பின்னால் ஜகாத் கணக்கு பார்த்து கொடுக்கணும். இந்த இரண்டு கூட்டங்களும் சக்கராத்தில் அழுவார்கள். எவ்வளவு நன்மைகளாக செய்திருந்தாலும் வசதி இருந்து ஹஜ் செய்ய செலவழிச்சாய், சும்மா வீண் விளையாட்டுகளில் செலவழிச்சாய், வீண் விரயம் செய்தாய் பணத்தை, ஹஜ் செய்யல, சக்கராத்தில் அழுவோம். கண்ணியமானவர், சக்கராத்தில் அழுவோம். ஒரு மனிதன் சக்கராத்தாகி விட்டான், ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கையை முடித்து விட்டான். அவனை எந்த முறையில் குளிப்பாட்ட வேண்டும், எந்த முறையில் கஃன் செய்ய வேண்டும், எந்த முறையில் தொழுகை நடத்த வேண்டும், எந்த முறையில் மக்பராவில் கொண்டு அவனை அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஹதீஸ்லையும் சொல்லி தந்திருக்கிறார், தெளிவாக சொல்லி தந்திருக்கிறாங்க. ஜனாசாக்கள் தற்காலத்தில் அவசரமாக அடக்கம் செய்யப்படுகிறது. கவலையான செய்தி என்னன்னா, அந்த ஜனாசாவுடைய பல சட்ட திட்டங்கள், பல சுன்னத்துக்கள் பாழாக்கப்படுது. அதான் மிகப்பெரிய கவலை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது விடயம், ஒரு மனிதனுடைய சகராத் வீட்டுக்கு சொல்றீங்க, அவருடைய கண் திறந்திருக்கும், கண் திறந்திருந்தால் அவருடைய கண்களை மூட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா வீடுகளுக்கு செல்வார்களாக இருந்தால் கண் திறந்திருந்தா அந்த கண்ணை மூட வேண்டும். முதலாவது கண்ணை மூடி லேசான தண்ணியால் அவரை கழுவி லேசான புடவையில் அவரை அப்படியோ வைக்க வேண்டும், நாற்றம் வராமல் இருப்பதற்காக வேண்டி லேசான புடவையால் அவரை கழுவி அப்படியோ கட்டிலில் வைக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டான், கடைசி கட்டத்தை முடிஞ்சு கட்டில் அவருடைய உடம்பு இருக்கிறது, உயிர் அப்படியோ 7 வானங்களுக்கு மேலாக செல்கிறது, இன்னும் குளிப்பாட்டப்படவில்லை. மனிதன் மௌத்தானத்துக்கு பின்னால அவனுடைய உடம்பு கட்டில் இருக்கிறது, அவருடைய உயிர் 7 வானங்களுக்கு மேலாக செல்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் மரணித்தால் 5 இடங்களுக்கு அவருடைய உயிர் செல்கிறது. உடம்பு இங்கே இருக்கிறது, என்னுடைய உடம்பில் உயிர் இருக்கும் வரைக்கும் நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. என்னுடைய உடம்பில் இருந்து உயிர் கலட்டப்பட்டால் நானும் ஜனாசாதான், நானும் ஜனாசாதான். அன்பானவர்களே, முதலாவது இல்லீன், நபிமார்களுடைய உயிர் இல்லீன் என்ற இடத்துல இருக்கிறது, அதை விட உயர்ந்த இடம் எதுவும் கிடையாது. முதலாவது வகையான உயிர். இரண்டாவது வகையான உயிர் ஷுஹதாக்களுடைய உயிர். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ஜல்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஷுஹதாக்கள். கண்ணியமானவர்களே, ஷுஹதாக்கள் இவர்களுடைய உயிரை அல்லாஹ்வுடைய அர்ஷுக்குள்ள, அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு பக்கத்துல ஒரு மரம் ஒன்று இருக்கிறது, அந்த மரத்துக்குள்ள ஒரு கூடம் இருக்கிறது, அந்த கூட்டுக்குள்ள ஒரு பறவை இருக்கிறது, அந்த பறவைக்குள்ளதான் அல்லாஹ் ஷுஹதாக்களுடைய உயிரை போட்டு வைத்திருக்கிறான். காலை ஆயதும் சொர்க்கத்தை சுற்றி அதனுடைய இன்பங்களை எல்லாம் அனுபவித்த பின்னால திரும்ப கனாலில் கூட்டுக்குள்ள வந்து அதை அடைகிறது. இது இரண்டாவது வகையான உயிர். மூன்றாவது வகையான உயிர் மூமின்கள், தொழுகையை பாழாக்கியவர்கள் அல்ல, தொழுகையை பேணுதலாக தொழக்கூடியவர்கள், நோன்பை பாழாக்கியவர்கள் அல்ல, நோன்பை ரமதானுடைய
விளையாடியவர்கள் அல்ல, அல்லாஹ்வை பயந்தவர்கள் முஃமின்கள். இவர்களுடைய உயிரை அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள ஒரு மரத்துக்குள்ள கூட்டுக்குள்ள போட்டு வைத்திருக்கிறான். சொர்க்கத்துடைய எல்லா இன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டு அந்த உயிர் அப்படியோ சொர்க்கத்துக்குள்ள இருக்கிறது. இது மூணாவது வகையான உயிர். நாலாவது வகையான உயிரை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, ஓர் லிஸ்ட்ல முஸ்லிம், சமுத்தில முஸ்லிம், பேரில முஸ்லிம், ஸ்கூல் பட்டியல்ல முஸ்லிம், பள்ளி நிர்வாகத்தில முஸ்லிம், எல்லாத்திலையும் முஸ்லிம் தான். ஆனா முஸ்லிமாக வாழ்ந்தவர் மூமினாக வாழ்ந்தவர் அல்ல. தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, ஜகாத் இல்ல, ஹஜ் இல்ல, எதுவுமே இல்ல. முஸ்லிம் தான், பேர்ல முஸ்லிம், வாழ்க்கையில முஸ்லிம் அல்ல. பேர்ல முஸ்லிம், கொடுமை இல்லை. இவரிடத்துல 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு, 50 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு. எத்தனை ரகாயத்துக்கள் தொழுவீங்க, எத்தனை குர்ஆன் ஓதுறீங்க, சூரா ஃபாத்திஹா கூட தெரியாது. 40 வயசு 50 வயசு தக்பீர் கட்டணும் என்று கூட தெரியாது. அன்பானவர்களே, இவர்களுடைய உயிரை அல்லாஹ் கடும் சித்திரவதை செய்வான். இவர்களுடைய உயிரை அல்லாஹ் கடும் வேதனை செய்வான். தொழுகை இல்லாதவர்களுடைய நிலைமை, ஒரு இடத்துக்கு போவாங்க, தலைகள் நொறுக்கப்படுகிறது. தலைகள் நொறுக்கப்பட்டு திரும்பவும் சரியாகி அந்த உயிருக்கு உடம்புக்கு உயிர் கொடுக்கப்பட்டு வேதனை செய்யப்படுகிறது. பட்டி வாங்கினவனுடைய உயிர் எவ்வாறு சித்திரவதை செய்யப்படும் என்றால், ஒரு ஈட்டி முன்னால கூட்டப்பட்டு திரும்ப முன்னால எடுத்து திரும்ப அதே இடம் சரியாகி திரும்ப வேதனை செய்து கொண்டே இருப்பாரு. இது முஸ்லிம்களாக வாழ்ந்தவர், எல்லாத்திலையும் முஸ்லிம், தொழுகையில பாழாக்கியவர். இவர்களுடைய உயிரை அல்லாஹ் இப்படி வைத்திருக்கிறான். ஐந்தாவது வகையான உயிர் யார் தெரியுமா? அல்லாஹ்வை மறுத்தவர், குர்ஆனை மறுத்தவர்கள், காஃபிர்கள். இவர்களுடைய உயிரை அல்லாஹ் சிஜ்ஜீல், நரகத்தில் அடித்தட்டில் அல்லாஹ் இவர்களுடைய உயிரை வைத்திருக்கிறான். அடித்தட்டில் இவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வை மறுத்த காஃபிர்கள் இந்த 5 இடங்களுக்கு தான் உயிர் போகிறது. என்னுடைய உயிர் எந்த முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும், எந்த முறையில வாழ்வோமோ அந்த முறையில அந்த வகையில தான் உயிர்கள் போய் சேர்ந்து கொள்ளும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சக்கராத்தை அடங்கி விட்டார், அவருடைய உயிர் மேல போகிறது. மேல போன உயிர் அவரை குளிப்பாட்டுப்படும் போது அவருடைய உடம்பில் இருந்த உயிர், மேல போன உயிர் அப்படியோ அவருடைய உடம்பில் வந்து சேர்ந்து கொள்கிறது. மேல போன உயிர் குளிப்பாட்டுப்படும் போது உடம்பில் வந்து சேர்ந்து கொள்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கஸல மையத்தன் ஃபலஹு 40 மர்ரா. யாரே குளிப்பாட்டும் போது குறைகளை மறைக்கிறாரோ, குறைகளை வெளிப்படுத்துறல்ல, குளிப்பாட்டுப்படும் போது ஜனாசாவுக்கு நிறைய குறைகள் வெளிப்படும். யார் அந்த குறைகளை மறைக்கிறாரோ 40 தடவைகள் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டும் போது குறைகளை மறைத்தால் இந்த கூலி, அன்பானவர்களே, இரண்டாவது குளிப்பாட்டுவதற்கு பின்னால கஃன் செய்யப்படுகிறது. குளிப்பாட்டும் போதும் சவர்க்காரம் விட்டு அந்த தண்ணீரை எடுத்து இழந்த மரத்துடைய இலையை தண்ணீரில் நனைத்து அந்த தண்ணீரை எடுத்துதான் ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டும். உது செய்ததற்கு பின்னால அந்த ஜனாசாவை குளிப்பாற்றுவோம். குளிப்பாற்றியவர் குளிக்க வேண்டுமா? சுன்னத்தான விடயம்தான். குளித்தார். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாசாவை குளிப்பாற்றினவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டினாங்க. குளிப்பாட்டுப்படும் போது ஆடையை கலட்டுவதா இல்லையா என்று ஒரு சர்ச்சை போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் வானத்தில் இருந்து ஒரு சத்தம் ஒன்று வந்துச்சு. லா துஜர்ரிது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹயாத் சஹாபாவோட சம்பவம் பதிவு செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
ஆடையை கலட்ட வேண்டாம். ஆடையோடு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாட்டப்பட்டார்கள். அதற்கு பின்னால கஃன் செய்யப்படுகிறது. அன்பானவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கஃபன மையிதன், யார் ஒரு ஜனாசாவை கஃன் செய்வாரோ, குளிப்பாட்டினா வேற நன்மை, கஃன் செஞ்சா வேற நன்மை. சொன்னாங்க, யார் ஒரு ஜனாசாவை கஃன் செய்வாரோ சுந்துக் வைஸ்தபரக் என்ற பட்டாடை கொண்டு அல்லாஹ் அவரை அழிப்பான் சொர்க்கத்தில். சொர்க்கத்தில் சுந்துக் வைஸ்தபரக் என்ற பட்டாடையை கொண்டு அல்லாஹ் அந்த மனிதனை அணிப்பாட்டி அழகு பார்ப்பான். மையத்தை கஃன் செஞ்சான். அன்பானவர்களே, இந்த நன்மைகள் எக்காலமும் அதினுக்கு தான் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க 500 ரூபாய் பணம் கொடுக்கலாம், 1000 ரூபாய் பணம் கொடுக்கலாம், 2000 ரூபாய் பணம் கொடுக்கலாம். இந்த இடத்தில் பணம் பெறுமதி அல்ல, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை தான் பெறுமதி. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சிறப்பு தான் பெறுமதி. எத்தனையோ ஜனாசாக்கள் அடக்கம் செய்வாங்க. கண்ணியமானவர்களே, இந்த சிறப்புகளை வழங்கி, இந்த வெகுமதிகளை வழங்கி ஜனாசாவில கலந்து கொண்டிருக்கிறோமா? அரசியல்வாதி, டாக்டர், படித்தவர், இன்ஜினியர், பெரிய ஆளு, ஜனாசாவுல போகிறோம், கலந்து கொள்றோம். ஆனா ஒரு ஏழை மரணித்தால், படிக்காதவன் மரணித்தால், ஜனாசாவில கலந்து கொள்ளக்கூடிய நபர்களை கணக்கெடுத்து பார்த்தா ஒரு 25, 30, 50 பேருக்குள்ளதான் இருப்பாங்க. பெருமதி இல்லாம ஆயிடுச்சு. நன்மையுடைய பெருமதி வழங்கல. கஃன் செஞ்சதுக்கு பின்னால அன்பானவர்களை தொழிற்பதற்காக வேண்டி பள்ளியில கொண்டு வரப்படுறாரு. பள்ளியில கொண்டு வரப்படுகிறாரே, நான் சொன்னேனே கஃன் செய்ய வேண்டும் என்று. இந்த கஃனுடைய துணை, கஃனுடைய அனைத்து செலவுகளும் மையத்து யார் மௌத்தாகினாரோ அவரிலிருந்துதான் எடுக்கப்பட வேண்டும். எங்களுடைய செலவிலிருந்து கஃன் துணிக்காக வேண்டி எவ்வளவு செலவாயினாலும் எங்களுடைய பணத்திலிருந்து செலவாக கூடாது. ஜனாசாவாக யார் இருக்கிறாரோ அவருடைய பணத்திலிருந்துதான் கஃனுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும். கஃன் செய்வதற்கு பின்னால தொழிற்பதற்காக வேண்டி பள்ளி கொண்டு வரப்படுகிறார்கள். ஆணுடைய ஜனாசாவாக இருந்தா தலைமாட்டில் இருந்தும், பெண்களுடைய ஜனாசாவாக இருந்தா இடுப்புல இருந்தும் தொழுவிக்க வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 40 பேர் சொல்றாங்க, இந்த நல்லவன், இந்த ஜனாசா நல்லவனாக வாழ்ந்தவர் என்று 40 பேர் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஜபத் லஹுல் ஜன்னah, சொர்க்கம் வாஜிபாகிட்டாங்க. 40 பேர் சொல்றாங்க, இவன் கெட்டவன், இவன் அநியாயக்காரன், இவன் மோசடிக்காரன் என்று 40 பேர் சொல்றாங்க. வஜபத் லஹுன் நார், நரகம் வாஜிபாகிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிப்பதற்காக வேண்டி பள்ளியில கொண்டு வைக்கப்படுகிறாரே. ஆச்சரியம் என்ன தெரியுமா? தொழுவிப்பதற்காக வேண்டி மகன் முன் வருகிறாரே, சூரா ஃபாத்திஹா கூட தெரியாது. மகன் தொழுவிக்க வேண்டும் தான், கட்டாய கடமைதான். ஜனாசா கொண்டு வந்து பள்ளியில வைக்கப்பட்டிருக்கிறது. கேட்கிறாங்க, ஜனாசாவுடைய பிள்ளைகள் எங்கே, பாப்பாவுடைய பிள்ளைகள் எங்கே? மகன்மார் முன்னுக்கு வருகிறாங்க. வாழ்க்கையில தொழுகையே இல்லை, நோன்பே இல்லை, குர்ஆனே இல்லை, தொழுகையே இல்லை, இபாதத் இல்லை, வணக்கம் ஒன்றுமே இல்லை. மகன் முன் வருகிறாரே, எப்படி தக்பீர் கட்டணும் என்று கூட தெரியாது, சூரா ஃபாத்திஹா கூட தெரியாது. பாப்பாவுடைய கடைசி கட்டம் அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்று துஆ செய்வதற்கு கூட தெரியாத அன்பானவர்களே, பணத்தை கொடுத்தோம், பதவியை கொடுத்தோம், படிப்பை கொடுத்தோம், லைசன்ஸ் எடுத்து கொடுத்தோம், வாகனம் வாங்கி கொடுத்தோம், திருமணம் முடித்து கொடுத்தோம், கடைசி கட்டம் உனக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை இல்லை என்றால் நீ குழந்தையை பெற்றெடுத்தது வீண், நீ குழந்தையை வளர்த்தது வீண். உன்னுடைய பணத்தை செலவழிக்கிறான், உன்னுடைய பணத்தை வாகனம் வாங்குகிறான், உன்னுடைய பேரை சொல்லி வாழ்கிறான், நீ உனக்கு
கட்டம் துவா செய்யக்கூடிய குழந்தை இல்லைன்னு அந்த குழந்தைக்கு தேவையில்லை. பணம் இருக்கு, நீங்க நோயாளியாக இருக்கும் போதும் அந்த பணம் உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கவில்லை என்றால் அந்த பணம் தேவையில்லை. கடைசி கட்டம் மௌத்தாயிட்டீங்க, ஜனாசாவை தொழிப்பதற்காக வேண்டி பள்ளியில் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மகன் துவா செய்ய தெரியலன்னா எவ்வளவு பலகீனம். படிச்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு, படிச்சு கொடுங்க. கிட்டத்தட்ட 13-14 துவாக்களை அல்லாஹ் மையத்து துவாவில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு வர்ஹம் வஆஃபிஹி வஅஃபு வஅக்ரிம் நுஸலா வகஸில் முத்கலா வகஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரதி வலக்கி ஹதாயா கமா லக்கைத தௌபல் அபியத் மின் அத்-தனஸ் வஅபிதில் தாரன் கைர மின் தாரி. உலகத்தை விட சிறந்த வீட்டை நீ கொடுயா அல்லாஹ். வாபிதில் தாரன் கைர மின் தாரி வாகலன் கைர மின் அஹ்லி. உலகத்தில் விட சிறந்த குடும்பத்தை நீ கொடுயா அல்லாஹ். வஸௌஜன் கைர மின் ஸௌஜி. உலகத்தில் உள்ள மனைவியை விட சிறந்த மனைவியை இவனுக்கு கொடுத்து விடுவாயாக இந்த மாப்பிள்ளைக்கு. வஸௌஜன் கைர மின் ஸௌஜி வஅத்கில்ஹுல் ஜன்னah. சொர்க்கம் நுழைச்சிடு யா அல்லாஹ். நரகத்திலிருந்து பாதுகாரு, கபருடைய வேதனையிலே சாக்கிடு யா அல்லாஹ். எவ்வளவு அற்புதமான துவா கண்ணியமானது, எவ்வளவு அற்புதமான துவா, எவ்வளவு பாக்கியம் நிறைந்த துவா. படிச்சு கொடுங்க. தொழுவிக்கப்படுகிறது, தக்பீர கட்டி சூரா ஃபாத்திஹா ஓதப்படுகிறது. இரண்டாவது தக்பீருக்கு பின்னால் ஸலவாத் இப்ராஹிமியா ஓதப்படுகிறது. மூணாவது தக்பீருக்கு பின்னால் மையத்துக்காக வேண்டி துவா செய்யப்படுகிறது. நாலாவது தக்பீருக்கு பின்னால் சலாம், ஜனாசா கொண்டு போய் செல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, ஜனாசா போகிறது. நல்ல ஜனாசாவாக இருந்தா என்ன அவசரமாக எடுத்து செல்லுங்க, என்ன அவசரமாக எடுத்து செல்லுங்க. அன்பானவர்களே, நல்ல ஜனாசா பேசுகிறது. புகாரில வரக்கூடிய ஹதீஸ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மையத் ஜனாசா பேசக்கூடிய சத்தத்தை காதால கேட்பமாக இருந்தா லசைக்கு அவடத்தையே மயங்கி கீழே விழுந்து விடுவோம். மையத்து பேசுகிறது. கெட்ட ஜனாசாவாக இருந்தா என்னை எங்க அவசரமாக எடுத்து செல்றீங்க, என்னை எங்க கொண்டு போறீங்க? கண்ணியமானவர்களே, நல்ல முறையில வாழ்வோம், நல்ல முறையில வாழ்வோம், சீதேவியாக வாழ்வோம். கஷ்டம்தான், சோதனை தான், பொறுமையோட வாழ்வோம். எந்த கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதை விட்டுவிடக் கூடாது, அல்லாஹ்வின் பக்கம் ஜொயின்றாகுவதை விட்டுவிடக் கூடாது. ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது, ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜனாசாவை பின்தொடர்ந்து ஜனாசாவுடைய தொழுகையை தொழுதால் ஒரு கிராத் மலையளவு நன்மை கிடைக்கும், உஹது மலையளவு. உமர் ரலியல்லாஹு சொல்வாங்க, ரலியல்லாஹு அன்ஹு, எப்பொழுது நான் இந்த ஹதீஸை படிச்சேனோ அப்பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஜனாசா கூட விட்டது கிடையாது என்பார்கள் உமர் ரலியல்லாஹு. ஜனாசாவுடைய சிறப்புகளை, வெகுமதிகளை, நன்மைகளை வழங்கினோம்னா ஒரு ஜனாசாவையும் விட மாட்டோம். எல்லா ஜனாசாவையும் கலந்து கொள்வோம், எல்லா தொழுகையிலையும் கலந்து கொள்வோம், எல்லோருடைய ஜனாசாவையும் அடக்கம் செய்ய போவோம். பின்தொடர்ந்து ஜனாசாவை தொழுதுட்டீங்க, ஜனாசாவை மக்பராவுக்கு கொண்டு போய் அடக்கம் செய்வதற்காக வேண்டி போறாங்க. ஜனாசா அடக்கம் செய்யப்படுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியோ காலால தலைமாட்டிலிருந்து காலால இழுத்து அவருடைய ஜனாசா வைக்கப்படுகிறது. 2 வகையில கபரு தோண்டுவாங்க, 2 வகையில கபரு தோண்டுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாசா ஜமாத்தாக நடக்கல, தனியைத்தான் தொழுவாங்க, தனியைத்தான் தொழுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு நாங்கள் அதிகமாக கபருஸ்தானத்துக்கு போவோம் அப்பொழுது அல்லாஹ்வுடைய பயம் எங்களுக்கு வரும். அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய பயம், மௌத்துடைய பயம் எங்களுக்கு அதிகமாக வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவையில தூங்கிக் கொண்டிருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட தூங்கிக் கொண்டிருப்பாங்க.
கொண்டிருப்பாங்க. எழும்பி பார்த்தாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அடிமைதான் பரீரா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பரீரா ரலியல்லாஹு பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணல, போய் எங்கன்னு பார்த்து கொண்டு வாங்க. இரவையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்பராவுக்கு போய்த்துருவாங்க, ஜன்னத்துல் பகீக்கு போய்த்துருவாங்க. அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ்வளவு மின் மனாசில் ஆখিরা, ஆখিরাவுடைய முதலாவது இடம் கபருதான். அன்பானவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய பணக்காரன், ரோமா கணத்தை வாங்கி கொடுத்தாரு. அப்படி ஒரு வகையான பணக்காரன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கபருஸ்தானத்துக்கு போனாரல்ல, மத்தாதருள்ள கலமா தாடி நலையுங்கள் அழுவாரு. தாடி நலையுங்கள் அழுவாரன்னா எப்படி அழுதரிப்பாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மரணத்துக்கு பின்னாலே கடைசி கட்டம் சொன்னாங்க, என்னுடைய ஜனாசாவை மூடிக்கொண்டுதான் போக வேண்டும். நான் உயிரோட வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் என்னுடைய ஜனாசாவை என்னை யாரும் பார்த்தது கிடையாது. என்னுடைய மரணத்துக்கு பின்னாலையும் என்னை யாரும் பார்த்து விடக்கூடாது. இரவையில தான் அடக்கம் செய்யப்பட்டாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவையில தான் அடக்கம் செய்யப்பட்டாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இரவையில தான் அடக்கம் செய்யப்பட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இரவையில தான் அடக்கம் செய்யப்பட்டாங்க. ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. ஜனாசா கொண்டு செல்லப்படுவது அடக்கம் செய்வதற்காக வேண்டி இரண்டு வகையில கபரு தோண்டுவாங்க. ஒன்று நேராக தோண்டுவாங்க, ஒன்று நம்ம ஊர்லயும் நேராகத்தான் கபரு தோண்டப்படுகிறது. மக்கா மதீனாவுக்கு நீங்க போனீங்கன்னா கபரை நேராக தோண்டி கீழே அப்படியே சரிச்சு தோண்டுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாசா நேராக தோண்டி சரிச்சுதான் தோண்டப்பட்டது. 17 செங்கல்களை வைத்துதான் அடக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாசாவுக்கு மேலான ஒரு விரிப்பொண்டு விரிக்கப்பட்டது. ஷுக்ரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமையதான் ஷுக்ரான் ஒரு பெரிய ஒரு வெள்ளை விரிப்பொண்ட விரிச்சாரு. ஏன் விரிக்கிறீங்கன்னு எல்லாரும் கேட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, ஷுக்ரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்திருந்த இந்த விரிப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாசாவுக்கு பின்னால யாரும் உட்கார கூடாது. இந்த விரிப்பில் யாரும் உட்கார தகுதியற்றவர்கள். விரிச்சாரே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜனாசா இன்னும் அடக்கம் செய்யப்பட்டது. இரண்டு வகையான சந்தூக் இருக்கிறது. மக்கா மதீனாவுடைய சந்தூக், திறந்த சந்தூக். ஸ்ரீலங்காவுடைய சந்தூக், மூடப்பட்ட சந்தூக். திறந்த சந்தூக் இருப்பது ஏற்றமானது. ஏனென்றா திறந்த சந்தூக்கோட ஜனாசாவை கொண்டு செல்றீங்க, எல்லாரும் பார்க்கிறாங்க, எல்லாரும் பார்ப்பதற்கு ஒரு படிப்பினாக இருக்கும். அதனால திறந்த சந்தூக்கு தான் இருக்க வேண்டும். மக்கா மதீனாவுடைய சந்தூக் திறந்த சந்தூக், மூடப்பட்ட சந்தூக் நம்மட சந்தூக். அவங்களுடைய எல்லாத்தையும் போட்டு அதற்கு மேலான சீலை போட்டு அதற்கு மேலான விரிப்பை போட்டு விரிச்சிட்டு கொண்டு போறது. அன்பானவர்களே, திறந்த சந்தூக் இருந்தா ஏற்றமானது. காஃபிர்கள் ஜனாசாவை பார்த்தாங்கன்னா கூலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஜனாசாவை கொண்டு போய் வைக்கிறீங்க, மண் போடுறோம். மின்னா ஹலக்னாகும் منها خلقناكم وفيها نخرجكم ومنها تارة أخرى. மண்ணாலேயே படைக்கப்பட்டோம், மண்ணாலேயே வழிபட்டோம், மண்ணாலேயே படைக்கப்பட்டோம். திரும்ப மண்ணுக்கே இரையாகி போறோம் என்று 3 தடவை மண் போடுறீங்க. அதோட வாழ்க்கை முடிஞ்சு, அதோட ஆட்டம் எல்லாம் முடிஞ்சு மையத்தை வச்சு அடுத்த கட்டம் மையத்துக்கு உயிர் வருகிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜனாஸா அடக்கம் செஞ்சு வலது காலை எடுத்து வைக்கிறீங்க, ஜனாஸாவுக்கு உயிர் வருகிறது. கேள்வி கணக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு மையத்தை அடக்கம் செஞ்சிட்டு நாங்க வரக்கூடிய சத்தத்தையும் ஜனாஸா கேட்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துல இருக்கிறாங்க. பிள்ளைகள் கேட்டாங்க, வாப்பா சக்கராத் எப்படி இருக்கு வாப்பா, சக்கராத் எப்படி இருக்கு வாப்பா?
சொன்னார் ஹதரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, பிள்ளைகளே, ஒரு ஊசுடைய ஓட்டைக்குள்ள ஒரு நூலை எடுத்து நுழைன்னு சொல்லுதோ அப்படித்தான் என்னுடைய ஜனாசா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஹதரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, கடும் கஷ்டம் அன்பானவர்களே, பாவியாக வாழ்ந்தோம், சக்கராத் மோசமாக அமைக்கப்படும். ஹதரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பிள்ளைகளை பார்த்து சொன்னாங்க, பிள்ளைகளே, அருமை பிள்ளைகளே, ஜனாசாவை அடக்கம் செஞ்சுட்டு என்ன அடக்கம் செஞ்சுட்டு நீங்க டக்குன்னு வந்துடாதீங்க, எல்லாரும் வேகமாக வந்துடுவாங்க. நீங்க என்னுடைய பிள்ளைகள் வேகமாக வந்து விடாதீங்க. ஒரு ஒட்டகம் அறுத்து பலியிடும் அளவுக்கு நீங்க நுழைக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்யுங்க என்பதாக ஹதரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பிள்ளைகளுக்கு சொன்னாங்க. அன்பானவர்களே, கடைசி கட்டம் பயங்கரமான கட்டம். ஒரு மனிதனுடைய சக்கராத் நல்ல முறையில் அமைக்கப்படுமாக இருந்தால் நல்ல முறையில் சொர்க்கம் நுழைவான். அதற்கு பின்னால் உள்ள எல்லா இடங்களும் சக்கராத், கபூர், மஹ்ஷர், சிராத், சிராத்துல் முஸ்தகீம், பாலம், கந்தரா எல்லாமே நல்ல முறையில் அமையும். அன்பானவர்களே, நல்ல முறையில் சொர்க்கம் நுழையலாம். எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. உலகம் பொய்யானது. உலகத்தை கண்டு ஏமாந்துடாதீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வோட அடிக்கடி பேசுவாங்க. இந்த சம்பவத்தை மட்டும் சொல்லிக் கொண்டு முடிச்சு கொள்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வோட அடிக்கடி பேசுவாங்க. கலீமுல்லாஹ், வாயால பேசுற மாதிரி பேச மாட்டாங்க. தூர்சினா மலைக்கு போனாங்கன்னா சம்மணம் போய் உட்காருவாங்க, உள்ளத்தால பேசுவாங்க. அன்பானவர்களே, கலீமுல்லாஹ் அல்லாஹ்வோட பேசக்கூடிய ஒரு நபிதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், சொர்க்கத்தை படைத்தாய், சரி, நரகத்தை என்னடா படைச்சாய்? எப்படியான கேள்வி அன்பானவர்களே. சொர்க்கம் படைக்கப்பட்டது சரி, நரகம் ஏன் யா அல்லாஹ் படைத்தாய்? அல்லாஹ் சொல்லுவான், நரகம் படைச்சது ஏன் தெரியுமா? உலகத்துல நீங்க ஒரு வயல் செய்றீங்க, அந்த வயல்ல நல்ல கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வெயில் மழை என்று பாராம நெல்ல விதைக்கிறீங்க. நெல்லின் மூலமாக நல்ல நெற்களை எல்லாம் எடுக்கிறீங்க, பதக்கடை எல்லாம் வீசப்படுகிறது. என்னுடைய உம்மத்தில நல்ல நல்ல நெற்கதைகளும் இருக்கிறாங்க, பதறுகளும் இருக்கிறாங்க. அந்த பதறுகளை நரகத்தில் போட்டு எடுப்பதற்காக வேண்டிதான் நரகத்தை படைச்சிருப்பதாக அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோட சொல்லி காட்டுவான். அன்பானவர்களே, நரகம் வந்து இருக்கிறது. பாவிகளுக்கான நரகம், தொழுகை இல்லாதவர்களுக்குரிய நரகம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு தொழுகையை விட்டாலே கிட்டத்தட்ட 80,000 வருஷம் நரகத்தில் அண்ணா. யோசிச்சு பாருங்க, எத்தனை தொழுகை. அன்பானவர்களே, சக்கராத் மோசமாக மாறிவிடும், கபர் மோசமாக மாறிவிடும், ஆகிரத்துடைய வாழ்க்கை மோசமானதாக மாறிவிடும். அதனால் அல்லாஹ் ஆகிரத்துடைய வாழ்க்கையை தயாரிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் உலகத்துடைய வாழ்க்கையை தந்திருக்கிறான். இந்த உலகத்துடைய வாழ்க்கை 40 வருஷமாக இருக்கட்டும், 50 வருஷமாக இருக்கட்டும், 10 வருஷம், 20 வருஷம், எவ்வளவு வருஷம் வாழ்றோமோ அவ்வளவுக்கு வருஷம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி, நல்ல அமல்களை விட்டு விடாம, தொழுகையை விட்டு விடாம, ஜகாத்தை விட்டு விடாம, நோன்பை விட்டு விடாம நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மன்னிப்பதற்கு யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், பலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ், பாவம் செய்த அடியார்கள் யா அல்லாஹ், பாவத்தை மன்னிச்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், சக்கராத் நல்ல முறையில் அமைத்து தருவாயாக. யா அல்லாஹ், திடீர் வாகன விபத்துக்கள், கேவலமான கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாக்கிற யா அல்லாஹ், நல்ல மௌத்தை தாயா அல்லாஹ். நோயாளியாக யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அந்த நோயை குணப்படுத்தி விடுவாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ், கஷ்டவாளிகளாக யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அந்த கஷ்டத்தை நீக்கி விடுவாயா யா அல்லாஹ். கடனாளியாக யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அந்த கடனை நிவர்த்தி செய்து விடுவாங்க யா அல்லாஹ். நல்ல முறையில் எங்களுடைய உயிரை கைப்பற்றி விடுவாயாக யா அல்லாஹ். தொழில் வாகன விபத்துக்கள், கேவலமான கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாக்கிறியா யா அல்லாஹ். நல்ல மௌத்தை தாயா அல்லாஹ். கபருடைய வாழ்க்கை இன்பத்தை தருவாக யா அல்லாஹ். எங்களுடைய முன்னோர்கள், உற்றார் உறவினர்கள் யார் யாரெல்லாம் கபூராளியாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அந்த கபரை சொர்க்கத்தையும் பூஞ்சோடி ஆக்குவாங்க யா அல்லாஹ். நரகத்தையும் படுகொலை விட்டும் பாதுகாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், உனது பொருத்தத்தோடையே வாழ்ந்து உனது பொருத்தத்தோடையே உலகத்தை விட்டு போகக்கூடிய பாக்கியத்தை திருவாயாக. கடைசி முடிவை நல்லதாக்கி விடுவாயாக. வாஹ்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فإني أوصيكم وإياي أولا بنفس بتقوى الله. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بارك الله لنا ولكم بالقرآن ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. لقول الله تعالى: فاستغفروا الله لي واستغفروا إنه هو الغفور الرحيم.